தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அருள் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, திருமறை உம்முடையது, திருமறையின் சத்தியங்கள் உம்முடையவைகள், பேசுகின்ற அடியேன் உம்முடையவன், கேட்கின்ற யாவரும் உம்முடையவர்கள். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கின்ற போதும் எங்களுடைய சிந்தனை சிதறல்களை கடவுள் ஒருமுகப்படுத்த மன்றாடுகின்றோம். இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் இவற்றை கேட்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் நல்ல கடவுளே, ஆமேன். உட்காருங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பிற்குரிய உடன் விசுவாசிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். சிலுவை மரணத்தின் மூலமாக நம்மை மீட்டெடுத்து உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை நமக்கு தந்து நித்திய வாழ்வை நமக்கு வாக்கு பண்ணியிருக்கின்ற எல்லாம் வல்ல இறைவன் தாமே நம் அனைவரையும் நம் அனைவருடைய வாழ்வையும் ஆசீர்வதிப்பாராக. தென்னிந்திய திருச்சபையின் ஒழுங்கின்படி இந்த நாளின் தியானத்திற்காக கொடுக்கப்பட்ட தலைப்பு திருவிருந்து என்னும் திருவருட்சாதனம். அதற்கு ஆதாரமாக கொடுக்கப்பட்ட திருமறையின் வசனம் நாம் படிக்க கேட்ட யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 56வது வசனம். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து தம் அடியவர்களோடு சொன்ன வார்த்தைகளை நாம் பார்க்கின்றோம். சாக்கிரமந்துகள் திருச்சபையின் தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்வுக்கு மிக முக்கியமானவைகளாக காணப்படுகிறது. நற்கருணை அல்லது திருவிருந்தை சீர்திருத்த திருச்சபை சாக்கிரமந்தாக ஏற்றிருக்கின்றது. சீர்திருத்த திருச்சபைகள் ஞானஸ்நானம், திருவிருந்து என்று சொல்லக்கூடிய 2 சாக்கிரமந்துகளை ஏற்றிருக்கின்றது. ரோமன் கத்தோலிக்க திருச்சபையும் கிழக்கிந்திய திருச்சபை அல்லது வைதிக திருச்சபைகளும் 7 சாக்கிரமந்துகளை ஏற்றிருக்கிறது, கடைபிடிக்கின்றது. ஞானஸ்நானம், திடப்படுத்துதல், திருவிருந்து, குரு அபிஷேகம், மனஸ்தாபம், திருமணம், இறுதி பூசை என்று சொல்லக்கூடிய 7 சாக்கிரமந்துகளை ரோமன் கத்தோலிக்க திருச்சபை ஆசரிக்க, சீர்திருத்த திருச்சபை 2 சாக்கிரமந்துகள் ஞானஸ்நானம் மற்றும் திருவிருந்தை ஏற்றிருக்கிறது. ஏன் ரோமன் கத்தோலிக்க திருச்சபை 7 சாக்கிரமந்துகளை ஏற்றிருக்க, சீர்திருத்த திருச்சபை ஏன் 2 சாக்கிரமந்துகளை ஏற்றிருக்கிறது? இதை சீர்திருத்த திருச்சபையின் அங்கத்தினர்களாகிய நாம் அறிந்து கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்றால், திருமறையிலே தெளிவாக சொல்லப்பட்ட அல்லது இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையிலே ஏற்று நடத்தின அல்லது தன்னை பின்பற்றுகின்ற மக்களிடத்திலே இதை நீங்கள் செய்யுங்கள் என்று ஆண்டவராலே கட்டளை தரப்பட்ட ஞானஸ்நானத்தையும் நற்கருணையையும் சீர்திருத்த திருச்சபை சாக்கிரமந்தாக ஏற்றிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை நற்செய்தியாய் அறிவித்து பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொன்னார். ராப்போஜனத்தின் போது கடைசி பஸ்கா விருந்திலே என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று இயேசு சுவாமி சொன்னார். ஆக இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையிலே நேரடியாக ஏற்று செயல்படுத்தின, ஆண்டவருடைய பிள்ளைகள் செய்ய வேண்டும் என்று ஆண்டவராலே போதிக்கப்பட்ட 2 சாக்கிரமந்துகளை சீர்திருத்த திருச்சபை ஏற்று கடைபிடித்து வருகிறது. மற்ற சாக்கிரமந்துகளுக்கு நாம் முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம், ஆனால் இவனமான சாக்கிரமந்தாக நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். சாக்கிரமந்த் என்று சொல்லக்கூடிய வார்த்தை
திருமறையிலே சொல்லப்படாத ஒரு வார்த்தை. 2வது நூற்றாண்டிலே வாழ்ந்த திருச்சபை தந்தையர்களிலே ஒருவரான டெர்ட்டுலியன் என்பவர் இந்த சாக்கிரமந்து என்று சொல்லக்கூடிய வார்த்தையை ஞானஸ்நானத்திற்காக பயன்படுத்தினார். இதனுடைய பொருள் அருளின் அடையாளம் என்பதாக காணப்படுகின்றது. நற்கருணை அல்லது திருவிருந்து யூகாரிஸ்ட் என்று அழைக்கப்படுகின்றதை நாம் அறிவோம். இந்த யூகாரிஸ்ட் என்று சொல்லக்கூடிய வார்த்தையினுடைய பொருள் என்னவென்றால் நன்றி செலுத்துதல், ஸ்தோத்திரம் செலுத்துதல் என்பது இதனுடைய பொருளாக இருக்கிறது. காரணம், இயேசு கிறிஸ்து இந்த திருவிருந்தை ஏற்படுத்திய போது அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை சீடர்களுக்கு கொடுத்தார். ஆகவே இதை ஒரு ஸ்தோத்திரம் செலுத்துதல், நன்றி செலுத்துதல் என்று அழைக்கின்றோம். திருவிருந்தை நாம் ராப்போஜனம் என்று அழைப்போம். ஏன் இதை ராப்போஜனம் என்று அழைக்கிறார்கள் என்று சிந்திக்கின்ற போது, இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அவர் பஸ்காவை ஆசரித்த போது இதை ஏற்படுத்தினபடியினால் இதை ராப்போஜனம் என்று சொல்கிறார்கள். திருவிருந்தை ஐக்கிய விருந்து என்று சொல்வார்கள். இந்த திருவிருந்தின் மூலமாக இயேசு கிறிஸ்துவோடு இந்த திருவிருந்திலே கலந்து கொள்கின்ற மக்களுக்கு இருக்கின்ற நெருங்கிய உறவை, அதோடு கூட அந்த திருவிருந்திலே எடுத்துக்கொள்கின்ற மற்ற மக்களோடும் இருக்கின்ற உறவை வெளிப்படுத்துகின்ற நிலையிலே இதை ஐக்கிய விருந்து என்று அழைப்பது உண்டு. இந்த திருவிருந்து இஸ்ரவேல் மக்கள் ஆசரித்த பஸ்கா போஜனத்தோடு நெருங்கிய தொடர்பு உடையதாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் பார்க்கின்ற போது, நாம் பஸ்கா ஆடாகிய கிறிஸ்து பலியிடப்பட்டிருக்கிறார் என்று சொல்கின்றதை காண்கின்றோம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய இறுதி பஸ்கா விருந்து ஆசரிப்பில் திருவிருந்தை ஏற்படுத்தி அதை பின்பற்ற ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கட்டளை தந்தார். ஏன் ஆண்டவருடைய பந்தியிலே வருகின்றோம் என்றால் அது ஆண்டவருடைய கட்டளை. ஆண்டவரோடு ஒன்றிணைக்கப்பட வேண்டும், அவருடைய சரீரத்தை அவருடைய இரத்தத்தை புசித்து பானம் பண்ண வேண்டும் என்பது ஆண்டவருடைய கட்டளையாக நமக்கு இருக்கிறது. இன்றைய தினத்திலே நாம் பாடமாக வாசிக்க கேட்ட திருமறையின் பகுதிகளின் அடிப்படையிலே திருவிருந்து நமக்கு கற்றுத்தருகின்ற அனுபவங்களை சிந்திக்கின்ற போது, திருவிருந்து நினைவு கூற ஆசரிக்கப்படுகிறது என்பதை சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். திருவிருந்து நினைவு கூற என்று திருமறை சொல்கிறது. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை பார்க்கின்ற போது, நீங்கள் இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். நினைவு கூறுதல் இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையிலே வலியுறுத்தி சொல்லப்பட்ட செய்திகளிலே ஒன்றாக இருக்கிறது. இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய வாழ்வின் ஒவ்வொரு அனுபவங்களிலும் கடவுள் அவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் செய்த காரியங்களை சிந்தித்து நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவருக்கு உரியவர்களாக வாழ வேண்டும் என்பது ஆண்டவராலே சொல்லப்பட்ட செய்தியாக இருக்கிறது. யாத்திரையாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் பார்க்கின்ற போது, அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலின் நாளாக இருக்க கடவது, அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக, அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசரிக்க கடவீர்கள் என்று ஆண்டவர் கட்டளையை தந்தார். இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே தங்களுடைய அடிமை வாழ்வு, ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த விடுதலை வாழ்வு, எகிப்திலே வாதைகளாலே பாதிக்கப்பட்ட அனுபவங்கள், இஸ்ரவேல் மக்களுடைய விடுதலை பயணத்திலே பாலைவன பயணம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்திலே ஆண்டவர் அவர்களை சேர்த்த அனுபவங்கள், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை அவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்த அனுபவங்கள், இவைகளை எல்லாம்
ஆண்டவர் நினைவு கூற வேண்டும் என்று இஸ்ரவேல் மக்களுக்கு கட்டளையாக சொன்னார். யாத்திரையாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் இல்லங்களிலே சென்று படித்து பாருங்கள். பஸ்கா பண்டிகை எப்படி ஆசரிக்க வேண்டும், அது ஆசரிக்கின்ற முறைமைகள் எல்லாம் யாத்திரையாகமம் 12ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது. எல்லா காரியங்களையும் கர்த்தர் தங்களுடைய வாழ்க்கையிலே செய்த எல்லா காரியங்களையும் நினைவு கூறுவதற்கு ஆண்டவர் கட்டளை தந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல நற்கருணை அல்லது திருவிருந்தின் மூலம் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே அறையப்பட்டு தன்னுடைய இரத்தத்தை சிந்தி தன்னை தியாக பலியாக மாற்றி பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி பஸ்கா பலியாடாக இயேசு கிறிஸ்து நமக்காக தியாக பலியான நிகழ்வை நாம் சிந்திக்க நினைவு கூற அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கிறோம். லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 22ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்கிறது, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய உடல், என் நினைவாக இதை செய்யுங்கள் என்றார். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, பரிசுத்த நற்கருணை என்பது ஆண்டவரை நினைத்து நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய காரியம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. பரிசுத்த நற்கருணை என்பது இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னுடைய உயிரை தியாக பலியாக தந்து அனைத்துலகத்தையும் பாவத்திலிருந்து விடுவித்து நல்வாழ்வு தந்த அந்த தியாக நிலையை நினைப்பூட்டுகின்றதாக இருக்க வேண்டும். இது என்னுடைய உடல், இது என்னுடைய இரத்தம் என்பவைகளெல்லாம் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுபடுதல், மரணம், தியாக வாழ்வு இவைகளை நமக்கு நினைப்பூட்டுகிறது. இதுவே நற்கருணை நமக்கு தருகின்ற பிரதிபலிக்கின்ற மைய செய்தி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்று நற்கருணையை, திருவிருந்தை எதை நினைத்து நாம் செய்கிறோம்? அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களிலே இருந்து நற்கருணையை பற்றி தியானித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த அநேக நேரங்களிலே நாம் நற்கருணையை எதற்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது, எதற்காக அது செய்யப்பட்டது என்பதை மறந்து உலக பிரகாரமான காரியங்களை நினைத்து அதை நிறைவேற்றுகின்றவர்களாக இருக்கிறோம். அநேக மக்களிடத்திலே நாங்கள் கேட்கின்ற போது, ஏன் நீங்கள் நற்கருணையை எடுத்துக்கொள்கிறீர்கள்? திடப்படுத்தல் வகுப்புக்கு வருகின்ற போது கேட்போம், ஏன் நீங்கள் திடப்படுத்தல் வகுப்பிலே சேருகிறீர்கள் என்று கேட்கின்ற போது சொல்வார்கள், 2 வருஷம் கழிச்சா எங்களுக்கு ஓட்டிங் ரைட்டு கிடைக்கும். டிகேமாரை தேர்வு செய்வதற்கு, சபையின் பிரதானிகளை தேர்வு செய்வதற்கு நாங்கள் எலிஜிபிள் ஆகிறோம். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அபாத்திரமாய் நற்கருணையிலே சேர்ந்தவர்களுக்கு அதற்குரிய தண்டனை உண்டு என்று திருமறை வலியுறுத்துகிறது. இதை திருச்சபைகள் இன்று போதனைகளிலே கொடுக்க தயங்குகின்றது. ஆகவே அநேக மக்கள் அபாத்திரமாய் இந்த நற்கருணை எதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறது என்பதை, ஆண்டவர் எதற்காக நமக்கு இதை தந்தார் என்பதை மறந்து இந்த காரியங்களை நிறைவேற்றுகின்றதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய தியாகத்தை, ஆண்டவர் சிலுவையிலே நமக்காக சொரிந்த இரத்தத்தை, ஆண்டவருடைய விழாவிலே குத்தப்பட்ட அந்த நிகழ்வை, இயேசு கிறிஸ்துவனுடைய சிரசிலே அழுத்தப்பட்ட முட்கிரீடத்தை, அவருடைய பாடுபடுதலை நினைவு கூற இந்த நற்கருணை நம்மை அழைக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இஸ்ரவேல் வரலாற்றிலே பஸ்கா ஆசரிப்பிலே தெளிக்கப்பட்ட பழுதற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தம் எகிப்தில் இஸ்ரவேல் மக்களுடைய மூத்த பிள்ளைகளுக்கு பதிலாக காத்து கொண்டதைப் போல இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம் அகில உலக மக்களின் பாவ அழிவிலிருந்து மீட்பை, வாழ்வை தந்தது என்பதை நினைத்து கொள்ள அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாம், நம்முடைய வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் செய்து கொண்டிருக்கிற நன்மைகளை நினைக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவருடைய திருமேஜனிலே வந்து நற்கருணையை எடுப்பதற்காக நாம் முன்வருகின்ற போது, ஆண்டவரே, நான் அடிக்கப்பட வேண்டிய இடத்திலே
என்னுடைய பாவத்திற்காக, என்னுடைய தீச்செயலுக்காக, எனக்கு வாழ்வு தருவதற்காக நீர் அறையப்பட்டீரே. உம்முடைய திருமேஜனையிலே வருவதற்கு என்னை தகுதி உள்ளவனாக, நான் தகுதி உள்ளவளாக கருதி கொள்ளவில்லை. ஆனாலும் உம்முடைய தியாகத்தை எண்ணி எங்களை தாழ்த்தி உம்முடைய பரிசுத்த பீடத்தண்டையிலே வந்து உம்மோடு ஐக்கியமாக ஆயத்தப்படுகின்றேன் என்று ஆண்டவருடைய பாடுபடுதலை நினைவு கூர்ந்து கர்த்தருடைய பந்தியிலே சேருகின்ற மக்களாய் நாம் இருக்க அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கிறோம். அனுதினமும் ஏதோ நற்கருணையை எடுத்துக்கொள்கின்ற போது மாத்திரமல்ல, அனுதினமும் கர்த்தர் நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே தான் அடிக்கடி நான் உங்களை நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறேன். எத்தனை பேர் அதை கேட்டு அதை செயல்படுத்துகிறீர்கள் என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஊழியக்காரர்களாகிய எங்களுடைய கடமை இது. எத்தனை குடும்பங்களிலே குடும்ப ஜெபங்கள் இருக்கிறது. திரும்பவும் நான் நினைவுபடுத்துகிறேன், திரும்பவும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். நம்முடைய குடும்பங்களிலே, எத்தனை குடும்பங்களிலே தினமும் இரவு குடும்ப ஜெபம் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் தூங்குவதற்கு முன்பாக, தூங்க போவதற்கு முன்பாக குடும்பத்தோடு தகப்பனார், தாயார், பிள்ளைகள், தாத்தா, பாட்டி, பேத்தி, பேரன் யார் இருந்தாலும் அனைவராக இருந்து இன்று காலை பொழுது முதற்கொண்டு இந்த இரவு பொழுது வரையிலும் என் கர்த்தர் எனக்கு, என்னுடைய குடும்பத்திற்கு, என் பிள்ளைகளுக்கு எந்த நன்மைகளை செய்தார், ஆண்டவருக்கு ஒரு நன்றியை செலுத்தி, குடும்பமாக நன்றி செலுத்தி நாம் நித்திரைக்கு நேராக செல்வோமே என்றால் ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் எந்த வண்ணமான சந்தேகமும் இல்லை. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களையும் எண்ணி பார்த்தால் 1000 நாவுகள் இருந்தால் போதாது. அவருக்கு நன்றி செலுத்த, அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த ஒரு கணம் நினைச்சு பாருங்க. நம்ம ஒவ்வொரு குடும்பங்களுடைய சூழல்களை எல்லாம், நம்முடைய பெற்றோருடைய அனுபவங்களை எல்லாம், நாம் கடந்து வந்த பாதைகளை எல்லாம் சிந்தித்து பார்த்தால் அவர் நமக்கு செய்தது ஏராளம் இல்லையா? 1819 ஆண்டு ஜனவரி மாதம் முதல் நாள் இந்த கஸ்பா ஆலயத்தினுடைய அடிக்கல் நாட்டப்பட்டது. ஹோம் சர்ச்சினுடைய, கல்கோயிலினுடைய, கஸ்பா ஆலயத்தினுடைய அடிக்கல் 1819 ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி சார்லஸ் மீட் மிஷனரியுடைய காலத்திலே அந்த சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அருள் திரு நீல் ஐயராலே இந்த கஸ்பா சபையினுடைய அடிக்கல் நாட்டப்பட்டது. அப்போது இந்த இடத்தினுடைய நிலைமை உங்களுடைய சபை வரலாறை படித்தவர்களுக்கு தெரியும். என்ன, இந்த இடத்திலே கள்ளி செடிகளும் முட்செடிகளும் நிறைந்து நரிகள் வாழ்ந்து கொண்ட இடமாக இருந்தது. கள்ளி செடிகளும் முட்செடிகளும் இருந்து நரிகளுடைய கூடாரமாக இந்த பிராந்தியம், இந்த பகுதி எல்லாம் இருந்தது. மனிதன் வாழ்வதற்கு ஏற்ற இடமாக இருக்கவில்லை. அன்றைய தினத்திலே இந்த இடத்துல இருந்த கிறிஸ்தவ குடும்பங்கள் எத்தனை தெரியுமா? வெறும் 12 கிறிஸ்தவ குடும்பங்கள். இந்த நாகர்கோயிலில் இருந்த கிறிஸ்தவ குடும்பங்கள் வெறும் 12. அன்று அடிக்கல் நாட்டுகின்ற போது வந்த கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை எத்தனை தெரியுமா? 18 பேர். 18 பேர். இந்த இடத்தை திருமறையிலே சொல்லப்பட்டதை போல அவாந்திர வழியிலே பெரும் பாதை உண்டாகும், மாம்சமான யாவும் கர்த்தருடைய மகிமையை காணும். ஆண்டவர் நம்மை நினைத்தருளினார். இன்று இந்த திருச்சபை 4800க்கும் அதிகமான குடும்பங்கள், எத்தனை பட்டதாரிகள், எத்தனை பொறியியல் வல்லுநர்கள், சிறந்த மருத்துவர்கள், கல்லூரி முதல்வர்கள், பேராசிரியர்கள், விரிவுரையாளர்கள், ஆசிரியர்கள், IAS IPS அதிகாரிகள், தொழில் முனைவோர், கல்லூரிகள், நிறுவனங்கள் நடத்துகின்றவர்கள், சிறந்த வழக்கறிஞர்கள், நீதிபதிகள். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு வாழ்வு தந்தார். கஸ்பா திருச்சபையின் மக்கள் இதை நினைத்து பார்க்க வேண்டும். நரிகளும் கள்ளிச்செடிகளும் முச்செடிகளும் இருந்த இடத்திலே கர்த்தர் நம்மை
மகிமையாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை நினைத்து, ஆண்டவருடைய செயலை நினைத்து, ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி வாழ்வின் ஒவ்வொரு தருணங்களிலும் நாம் முன்னெடுத்து செல்ல அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கிறோம். 18 பேர் கூடின கூட்டத்தில் அல்லது 12 கிறிஸ்தவ குடும்பங்கள் இருந்த அந்த காலத்தில் எப்படிப்பட்ட ஆலயத்தை கட்டுனாங்க பாருங்க. 2500 பேருக்கும் அதிகமான மக்கள் அமர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய பெரிய ஆலயத்தை கட்டினார்கள். அதுதான் அவர்களுடைய தூர காட்சி. அதான் அவர்களுடைய தூர காட்சி. இடிச்சு கட்டணும்னு இல்லை, பல தலைமுறைகளுக்காக கட்டி வைத்தார்கள். இவைகளை எல்லாம் கடவுளுடைய நற்செய்தி, கடவுளுடைய அடியவர்கள், ஆண்டவர் நமக்கு தந்த ஒவ்வொரு காரியங்களையும் நினைவு கூற அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கிறோம். நற்கருணையிலே வருகின்ற போது, ஆண்டவரே, உம்மாலே நாங்கள் வாழ்வு பெற்றோம், உம்மாலே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டோம், உம்மாலே நாங்கள் உயர்த்தப்பட்டோம் என்று கடவுளுக்கு நன்றி சொல்கின்றவர்களாக, அவரை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, நற்கருணை எதை நமக்கு நினைவுபடுத்துகிறது என்றால், ஆண்டவரிலே நிலைத்திருக்க. நற்கருணை நினைவு கூற இரண்டாவதாக நற்கருணை அல்லது திருவிருந்து நிலைத்திருப்பதற்காக யோவான் 6ஆம் அதிகாரம் 56வது வசனம், எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பார், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் என்று சொல்கிறார். ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் புசித்து பானம் பண்ணுகிற போது ஆண்டவரோடு நாம் ஐக்கியமாகிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன், திருவிருந்தில் வருகிற போது நான் திருவிருந்தில் சேர்த்து விட்டேன். இந்த வருஷம் டிகே எலெக்ஷனுக்கு நான் எலிஜிபிள், ஓட்டு போட எலிஜிபிள் ஆனேன்னு நினைக்கக்கூடாது. அநேக திருச்சபைகளில் இன்று இருக்கு அட்டண்டன்ஸ், வருஷத்துக்கு ஒரு அட்டண்டன்ஸ் திருவிருந்து. அநேக மக்களை பார்க்கின்ற போது வருஷத்துக்கு ஒன்று வந்து எடுப்பாங்க. எதுக்கு? ஓட்டு போட எலிஜிபிலிட்டி. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பரிசுத்த சக்கிரமந்து ஆண்டவருடைய இரத்தத்தை, ஆண்டவருடைய சரீரத்தை அவர் பித்து நமக்கு தந்த அந்த தியாகத்தை மறந்து இன்று எதற்காக, எந்த காரியத்திற்காக நாம் ஐக்கியப்படுகிறோம்? கடவுள் சொல்கிறார், என் சதையை உண்டு என் இரத்தத்தை பானம் பண்ணினால் அவர்களோடு, ஆண்டவரோடு நிலைத்திருப்போம் என்று சொல்கிறார். கடவுள் சொல்கிறார், நானும் உங்களோடு நிலைத்திருப்பேன் என்று இயேசு சுவாமி சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்மோடு உடன் நற்கருணை எடுத்துக்கொள்கின்ற மக்களோடும் நாம் இணைந்திருப்போம். அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாயிருக்கிறோம். ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்திலே தான் பங்கு பெறுகிறோம் என்று 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்கிறது. பஸ்கா விருந்தின் போது குடும்ப அங்கத்தினர்கள் அனைவரும் இணைந்து உணவை உண்டார்கள். அப்போது மூத்த மகன் எழுந்து நிற்பான். மூத்த மகன் எழுந்து நின்று அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் நடத்தி வந்த எல்லா காரியங்களையும் சொல்வான். சொன்ன பிறகு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பஸ்காவை ஆசரிப்பார்களாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய பாடுகளிலும் வேதனைகளிலும் சோதனைகளிலும் ஏமாற்றங்களிலும் ஏக்கங்களிலும் மகிழ்வுகளிலும் உயர்விலும் ஆண்டவரிடத்திலே நிலைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏதோ மகிழ்ச்சியாக இருக்கிற போது மாத்திரமல்ல, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், முடிவு பரியந்த உலகத்தின் முடிவு பரியந்த சகல நாட்களிலும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் அவர் கைவிட மாட்டார். அந்த ஆண்டவரிலே நானும் நீங்களும் நிலைத்திருக்கிறோமா என்பதை சிந்திக்க அழைக்கப்படுகிறவர்களாக இருக்கிறோம். பொஹீமியாவின் சிங்கம் என்று அழைக்கப்பட்டவர் ஜான் ஹஸ் என்று சொல்லக்கூடிய அருட்பணியாளர். இந்த ஜான் ஹஸ் என்பவர் ஜான் விக்லிப் இவருடைய அருளுரையினாலும் அவர் எழுதின நூற்களினாலும் கவரப்பட்டவர். 33வது வயதிலே குருவானவராகினார், போதகரானார், பங்கு தந்தையானார். அவர்
பேராசிரியராக, ரெக்டராக பல பொறுப்புகளிலே இருந்தார். ஒரு சிறந்த அருளுரையாளர். அந்த காலகட்டங்களிலே பாவ மன்னிப்பு சீட்டு போன்ற காரியங்களை ரோமன் கத்தோலிக்க திருச்சபை புகுத்திய போது அதை வன்மையாக கண்டித்தார். அதற்கு எதிராக பல அருளுரைகளை அவர் ஆற்றினார். நடந்தது என்ன தெரியுமா? இந்த ஜான் ஹஸ் என்பவருடைய அருளுரைக்கெல்லாம் தடை விதிக்கப்பட்டது. அதிலும் அவர் தான் பேசுவதை நிறுத்திக் கொள்ளவில்லை. நடந்தது என்ன தெரியுமா? ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில் இருந்த ஜான் ஹஸ் அவர்களை நீக்கிவிட்டார்கள். அதிலே அவர் தளர்ந்து விடவில்லை. 1415 ஆண்டு ஜான் ஹஸ் தீயிலே போட்டு கொளுத்தப்பட்டார் உயிரோடு. ஜான் ஹஸ் பங்கு தந்தை 1415 ஆண்டு தீயிலே போட்டு உயிரோடு கொல்லப்பட்டார். அப்போது அவர் ஒன்றை சொன்னார். தீயிலே கருகி சாகுவதற்கு முன்பாக சொன்னார், நான் தீயவைகளை போதிக்கவில்லை, என் உதடுகளினால் போதித்ததை இப்போது என் இரத்தத்தினால் முத்திரையிடுகிறேன் என்று சொன்னார். நான் தீயவைகளை போதிக்கவில்லை, என் உதடுகளால் நான் போதித்தவைகளை என் இரத்தத்தினாலே இப்போது முத்திரையிடுகிறேன் என்று சொன்னார் ஜான் ஹஸ். ஆண்டவரோடு நிலைத்திருக்கிற அனுபவம் அது. யோவான் 15:12 சொல்கிறது, என்னில் நிலைத்திருக்கிறவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அது எல்லா சூழ்நிலைகளிலும் கனிகளை கொடுப்பான் என்பதை மறந்துவிடக்கூடாது. துன்பத்திலும் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரிலே நிலைத்திருப்போம். நிறைவாக திருவிருந்து நிலை வாழ்வை பெறுவதற்கு என்பதை திருமறை சொல்கிறது. திருவிருந்து நிலை வாழ்வை பெற யோவான் 6:54 எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வு கொண்டுள்ளார் என்று திருமறை சொல்கிறது. திருவிருந்தின் மூலம் இறைவனோடு உண்மையாக நிலைத்திருப்பவர்களுக்கு நித்திய வாழ்வு உண்டு. இயேசு கிறிஸ்து அதை நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். தீமைகளும் போராட்டங்களும் வியாதிகளும் நிறைந்த இந்த உலகத்தில் வலுவுடன் வாழ்ந்து நிலையான நித்திய வாழ்வை பெற இறை ஆற்றலை திருவிருந்து நமக்கு வழங்குகிறது. இக்னேஷியஸ் என்பவர் நற்கருணையை குறித்து சொல்கின்ற போது, தூய நற்கருணையின் அப்பம் சாவாமையின் மருந்து என்று சொல்கிறார். திருவிருந்தின் மூலம் இயேசு கிறிஸ்து தன் மக்களின் நல்ல வாழ்விற்காய், நித்திய வாழ்விற்காய் தன்னையே தந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பந்திக்கு நாம் தகுதியானவர்கள் என்பதனால் அவருடைய பந்திக்கு நாம் வரவில்லை. திரும்பவும் சொல்கிறேன், கர்த்தருடைய பந்திக்கு நாம் தகுதியானவர்கள் என்பதால் அவருடைய பந்திக்கு நாம் வரவில்லை. மாறாக கர்த்தருடைய பந்திக்கு நாம் தேவையானவர்கள் என்பதால் வருகிறோம். தேவையானவர்கள் என்பதால் வருகிறோம். ஆண்டவர் தருகின்ற நிலையான வாழ்வு, நித்திய வாழ்வு ஒன்று உண்டு. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, நாம் எல்லாரும் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போகணும். எல்லாரும் போகணும். ஆனால் நமக்கு ஒரு நல்ல வாழ்வை ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அந்த வாழ்வு நாம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டும். அதற்கு திருவிருந்து நம்மை நினைவுபடுத்துகிறது. திருவிருந்து நம்மை அவரோடு நிலைத்திருக்க செய்கிறது. திருவிருந்து நமக்கு நித்தியமான வாழ்வை தருகிறது. ஒரு முறை ஒரு சகோதரியை சந்தித்து அவர்களுடைய சாட்சியை கேட்கக்கூடிய அனுபவம் இருந்தது. 34 வயது ஒரு சகோதரி, மிக அழகாக இருப்பார்கள். அவர்களை பார்த்தா தேவதூதனை போல இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு கொடிய வியாதி, போன் கேன்சர். வயசு 34. இந்த போன் கேன்சர்னால பாதிக்கப்பட்டு தினமும் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கின்ற அந்த சகோதரி தினமும் ஆண்டவரை துதித்து மகிழ்ச்சியோடு பாடி துதித்து கொண்டிருப்பார்கள். ஊழியர் ஒருவர் ஒரு நாள் அவரிடத்திலே கேட்டார், சகோதரியே, எப்படி உங்களால் முடிகிறது? எப்படி முடிகிறது? எந்த நிமிடம் மரணம் என்று உங்களுக்கு தெரியாது. மரணத்தை எதிர்நோக்கி இருக்கிறீர்கள். எப்படி நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடிகிறது? அந்த சகோதரி என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் எங்கே இருந்தாலும் கடவுளோடு வாழ்கிறேன், ஆண்டவரோடு உரையாடுகிறேன், ஆண்டவரோடு உறவாடுகிறேன். நான் இப்போது இருப்பதெல்லாம் ஆண்டவருடைய பரமழைப்புக்காக காத்திருக்கிறேன். ஆண்டவர் இப்போ அழைச்சா ஏசப்பாவோடு இருப்பேன். ஆண்டவர் இப்போ அழைச்சானா
என் ஆண்டவரை முகமுகமாய் காண்பேன். அந்நிய கண்களால் அல்ல, என் சொந்த கண்ணால் காண்பேன். அதற்காக நான் காத்திருக்கிறேன். நான் ஏன் கவலைப்படணும்? என் ஏசப்பாவை பார்க்குறதுக்கு நான் வாஞ்சியோடு இருக்கிற போது நான் ஏன் கவலைப்படணும்? இந்த வியாதி எனக்கு ஒரு பொருட்டல்ல. கர்த்தர் வாழ வைக்கும் வரை வாழ்வேன், அடுத்து ஆண்டவரோடு வாழ்வேன் என்றார். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, நமக்கெல்லாம் நித்திய வாழ்வு வேண்டும். அதற்காக இந்த நற்கருணை நமக்கு துணை நிற்கட்டும். ஆண்டவருடைய பிள்ளைகளாய், ஆண்டவருடைய சாட்சிகளாய், ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து அவரிலே நிலைத்திருந்து நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்வோம். அந்த வாழ்வுக்கு நேராய் நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் வழி நடத்தி செல்வாராக. ஆமேன், ஆமேன்.